ஹலோ எவ்ரிவான். பார்ட் 1 வீடியோவில் SBI கிரெடிட் கார்டை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ SBI எக்ஸிக்யூட்டிவ் வந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஆமாம் சார், லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அது இல்லாமல் வந்து ஆனுவல் சார்ஜஸ் இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து என்கிட்ட 10,000 லிமிட் இருந்தது. ஸோ அது ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்னென்னா வந்து உங்களுடைய ஆனுவல் சார்ஜஸும் நான் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த மெசேஜ் பாருங்கள். டியர் SBI கார்டு ஹோல்டர், யுவர் ரெக்யூஸ்ட் ஆஃப் ஆனுவல் ஃபீஸ் ரிவர்சல் வித் ₹499. ஆக்சுவலாக 590 rupees வந்து GST. ஸோ 499 வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த மெசேஜ்லேயும் பார்க்குறோம். ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அமௌண்ட் வந்து வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு டீலாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த 500 வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சில்ல, இன்னும் ஒரு 11 மாதம் இருக்குது, அது வரையும் பார்ப்போம். ஸோ லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். ஸோ இந்த 500 எனக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு டீலாக இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட சொல்லிவிட்டேன், ஓகே நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் ஃபர்தராக அப்ளிகேஷனில் SBI அப்ளிகேஷனில் இந்த 500 வந்துருச்சா இல்லையா அப்படின்ற விஷயத்த நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள், எப்படி க்ளோஸ் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் SBI கிரெடிட் கார்டில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.